அது பாத்தீங்களா? ப்ரோ எதுவுமே பார்க்கல ப்ரோ. இப்ப வந்து ஒரு இந்த வீடியோ மாதிரி விட்டான். ப்ரோ வீடியோ அதுல வந்து வீடியோ திவ்யாவை விட்டது நான் லாஸ்ட் சீசன் இந்த பேட்மேன் இவரெல்லாம் வந்து வெளியில வந்து பேசினதுக்கே நான் அகேன்ஸ்டா இருந்தேன். ஓகேவா, அவரே நான் கேள்வி கேட்டிருக்கேன் இவங்கெல்லாம் ஏன் வந்து பேசுறாங்கன்ட்டு. அதனால கண்டஸ்டண்டா இருக்கிறவங்க வெளியில வந்து நம்ம மைண்டை சேஞ்ச் பண்ணக்கூடாது, நம்மள மேனிபுலேட் பண்ணக்கூடாது. எது ஒண்ணு உண்மையே நடந்ததா சொல்லணும், அவ்வளவுதான். இது வரைக்கும் யாரும் சொன்னதா கிடையாது. ரம்யா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ரம்யா இன்டர்வியூல சொன்னாங்க. இது ஜோ ப்ரோ இன்டர்வியூ மட்டும் பார்த்தேன். கொஞ்சம் ஓரளவுக்கு சொன்னேன். அந்த வினோத் ஹக்கு இருக்குல்ல, அதுவும் சொன்னாங்க எனக்கு அண்ணன் மாதிரி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வேற என்ன இஷ்யூ? அப்புறம் அந்த கனி சபரி தான் அதுக்கு பிடிச்சிருக்கு, அதை மட்டும் சொல்லிட்டாங்க. அவங்க கூட எமோஷனல் பாண்ட்ல இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வேற அந்த அளவுக்கு பெரிய கேள்வி அதுக்கிட்ட கேட்கல. ஆனா நீங்க அதுலயே ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது பாத்தீங்களா? உள்ள இருந்து கடைசி 2 வாரம் 3 வாரம் அவங்க கனி சபரிக்கு அகைன்ஸ்டா தான் விளையாடினாங்க. வெளியில வந்தோடனே திரும்பி அப்ப அதுவே மேனிபுலேட்டிவ் தானே உங்களுக்கு? வெளியே வந்து யாராவது சொல்லியிருப்பாங்கல்ல, என்னடி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வச்சு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆனால் நான் இன்னும் அது ராணவ் இன்டர்வியூ பார்க்கல. அந்த உள்ளேயே வந்து ஒரு இன்டர்வியூ இருப்பாங்களே, ஏன்னா அதை பார்த்தா தான் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் அதை இன்னும் பார்க்கல. ஏன்னா அதில் ஒருத்தர் சில பேர் வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க. ஏன்னா அது ஓரளவுக்கு வெளியே வராமல் பேசுறது வந்து கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி பேசுவாங்க. வெளியே வந்து பேசுறது நீங்கள் சொல்கிற மாதிரி எதாவது பார்த்துட்டோ இல்லை வேற யாராவது இன்ஃப்ளூயன்ஸில் கூட மாற்றி பேசுவாங்க. ஏன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டின் அந்த கனியை வந்து போகும்போது பச்சையாக நடிக்காத சொன்னாங்கல்ல, அந்த கேள்வி தான் கேட்டாங்க. அதுவே ஒரு மாதிரி சமாளிச்சு விட்டுருச்சு. இல்லை நான் அப்படிலாம் இல்லை, நான் எப்பயும் போல ஃப்ரெண்ட்லியாக தான் சொன்னேன், எனக்கு அந்த அளவுக்கு பேச தெரியாது, அதனால என்னோட வார்த்தைகள் வந்து உங்களுக்கு வேற மாதிரி தோணிடுச்சு போல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிச்சு. எனக்கு பேசுறது கட்டாய் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு வரேன். அபிகா வந்துட்டாங்களா? பிரகாஷ் ஆண்ட்ரஸ் பண்ணிக்கிறேன். அபிகா வந்துட்டாங்களா? கேட்கலையே சார். அபிகா பேசுறது கேக்குது? அவங்க வரலையே. வந்துட்டாங்க. ஸ்பீக்கர்ல தான் இருக்காங்க. இவரு பிரகாஷ் ஆண்ட்ரேஸ் பண்ணிருக்காரு. ஹாய் ப்ரோ. பேசுங்க ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ இன்னைக்கு டாஸ்க்ல அமித் வந்து ரொம்ப எப்படின்னா இன்வால்மெண்டோட பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒருத்தர் மட்டும்தான். இல்ல அந்த டீமே எல்லாம் இன்வால்மெண்ட் எக்ஸப்ட் திவ்யா கானாவினை தவிர்த்து தவிர்த்து. ஆனா கானாவினத்துக்கும் ஒரு ஒரு இது இருக்கு. ஆனா அது டிஸ்ட்ராக்ட் ஆகுறாரு, அந்த ட்ரிகர் ஆகுறாரு அவரு. வின் பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் நல்ல விஷயம் தானே ப்ரோ டாஸ்க் இன்வால்மெண்ட். அதான் அவர் என்னன்னா கண்டிப்பா வந்து அந்த ஒன் டே ஃபுல்லா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 24 hours இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து அவர் அந்த அளவுக்கு செம்ம இன்வால்மெண்ட், சான்ஸே இல்லை. அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருந்தா கூட அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் சரி, செகண்ட் ரவுண்ட்லயும் சரி, தேர்ட் ரவுண்டு எல்லாமே அந்த அளவுக்கு வேற லெவல். மிச்சம் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு அவங்களே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க. மற்றபடி இன்னைக்கு கொஞ்சம் நல்லதா இருந்தது. அதே மாதிரி டான்ஸ் வந்து என்ன ப்ரோ, இவங்க எல்லாருக்குமே டான்ஸ் ஆடவே தெரியாத மாதிரி இருக்கு. யாருன்னா நல்லா டான்ஸ் ஆடினாங்கன்ற மாதிரி யாருன்னா பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ண மாதிரி இல்லை நல்ல டான்ஸ்லாம். அது ஒரு மாதிரியா கிளம்சியா பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்லட்டுங்களா யார் யார் ஆனான்ட்டு? எனக்கு ஃபீல் பண்ணது சொல்லுங்க. திவ்யா ஓகே, சாண்ட்ராவும் ஓகே. சாண்ட்ரா வந்து தேர்ட் ரவுண்ட்ல நல்லா ஆனாங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, அது பின்னாடி போறதுனால அது கரெக்டா கோஆர்டினேஷன் இல்லாம அந்த ட்ரெஸ் அந்த டைமிங்ல மாத்திட்டு போய் ஆடுறதே அது பெரிய இதுவா இருக்கு. சபரிக்கெல்லாம் பேண்ட் அவங்க போட்டு தூக்கி விட்டு அது ஆடுற மாதிரியா இருக்கும்.
நான் ஒண்ணே ஒண்ணு டிஃபரெண்டா பார்த்தது என்னன்னா, இந்த எஃப்ஜே வந்து அந்த காட்டுவாசி கேரக்டர் அந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த கேரக்டர்ல போய் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் விக்னேஷ் பக் போல டைரக்டா கோவஸ்ட் கொடு, ஸ்பீக்கர் கொடுக்காத. டைரக்டா தான் குடுக்குறேன் சாம். அவங்க ரிக்வெஸ்ட் பண்ண வேணாம், அபி ரிக்வெஸ்ட் பண்ணாதீங்க, டைரக்டா கோவஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. இந்த ஸ்பேஸ்ல அது அப்படிதான், ஸ்பீக்கர் கொடுத்துட்டு ஸ்பீக்கர்ல இருந்து கோவஸ்டே எடுக்க முடியல. கொடுத்துட்டேன். சரி கேக்குதா? கேக்குது. சோ கண்டினியூ பண்ணுங்க. கேக்குதா நான் பேசுறது? இப்பதான் கேக்குது, அதான் சொல்லுங்க. என்னாச்சு? இல்ல பக்கு தான் நினைக்கிறேன், என்னால எடுக்கவே முடியல. சரி ஓகே. நீங்க ரிக்வெஸ்ட் கொடுக்காதீங்க, நீங்க வந்தோடனே விக்னேஷ் டைரக்டா கோவஸ்ட் கொடுப்பான். நான் டைரக்டா தான் கொடுத்தேன். நான் தெரியும். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெக்வெஸ்ட் கொடுத்தேன், அதனால மேபி ஓகே. சரி ஓகே. யார் பேசிட்டு இருந்தாங்க? பிரகாஷ், அப்புறம் கீர்த்து போயிட்டாங்களா, அப்புறம் பாலாஜி ப்ரோ வந்திருக்கா. வெல்கம் ப்ரோ, ரொம்ப நாள் ஆச்சு பேசி. நீதான் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் பாக்குற மாதிரியாவது இருந்தது. ஆமா, பட் அதுலயும் ஒரு சீட்டிங்கு அது இதுன்னு எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு ப்ரோ. அவர் பண்ணா எடுத்துக்கோங்கன்னாலும் நீங்க வந்து அவரு கிளாக் கொடுக்கறதே நீங்க மைண்ட்ல வச்சு கவுண்ட் பண்ணி இது பண்ணணும்ன்றதான். அந்த டாஸ்கோட பர்பஸ் டிஃபிட் ஆகிற மாதிரி இவங்க உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. அரோராலாம் 35th மினிட் வரைக்கும் எழுதிட்டு அதை வச்சு எப்படி பிபி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாரு அப்படின்றதும் தெரியல. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த ஸ்டாப் கிளாக் வச்சு செக் பண்ணாங்க, நானுமே பார்த்தேன். அட்வர்டைஸ்மெண்ட் லேக் கன்சிடர் பண்ணி செக் பண்ணும்போது அமித் டீம் வந்து கிளியரா 3rd ரவுண்ட் வின் பண்ணிருக்காங்க. அது ஏன் வந்து இவங்க மாத்தி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க என்னன்றது எனக்கு தெரியல. ஈக்குவலைஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுனாலயா என்னன்றது தெரியல. டஃப் ஃபைட், டஃப்பா போணும், அப்பதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வரும். போனோம்னா பாக்குறவங்க எல்லாம் என்ன முட்டாளா? அது தெரியும் நமக்கு, அவனுக்கு தான் முட்டாள். அது முட்டாள், இந்த ஷோவே நம்மள முட்டாளாகிறது தான். கரெக்டா அமித் டீம் வந்து 1 minute தான் டிலே, 1 minute or less than 1 minute டிலே. இவங்க சபரி டீம் வந்து 3 minutes டிலே, கனி டீம் வந்து 4 minutes டிலே. இவங்க வந்து எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க என்னன்னு தெரியல. சில பேர் எபிசோட்ல பார்த்துட்டு 46 பாயிண்ட், எபிசோட்ல போடுறது எடிட், அவங்க எப்படி வேணாலும் போடலாம். பட் லைவ்ல பார்க்கும்போது கிளீனா தெரியுது இவங்க தான் வின் பண்ணாங்கன்னு. அண்ட் விக்ரமோட கேரக்டர் இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளில வருது. இந்த வீக்கெண்ட் விக்ரமுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் பிளான் பண்றாங்களோ என்னன்னு தெரியல. அரோரா பண்ணதை கூட ஜஸ்டிஃபை பண்ணி வினோத் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா. ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்றது. என்னை பொறுத்த வரைக்கும் இது மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த டாஸ்க் வச்சு அந்த ஒரு 24 hours அவங்க ஃபேமிலி இருக்கலாம்னு பிளான் பண்ணதே விக்ரமுக்காக தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இல்லைங்க, எனக்கு அப்படி தோணல. எனக்கு ப்ராபப்ளி வந்து ஐ எம் கீப்பிங் இட் ஃபார் அமித், சாண்ட்ரா, வினோத், கனி, சுபிக்ஷா, இவங்க 5 பேர்ல ஒருத்தருன்னு எனக்கு தோணுது. ஓகே, எனக்கு ஒரு டவுட், ஏன்னா அங்கங்க அவன் ஒய்ஃப் தானே 24 hours எடிட் தான், ஆனா அதுல டைமிங் ஓரளவுக்கு இல்ல, இதெல்லாம் கரெக்டா கண்டினியூஸா கவர் பண்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டும் செக் பண்ணா அதுலயும் வந்து கரெக்டா மேட்ச் ஆச்சு. பட் அது அந்த டைம்க்கு ஏத்த மாதிரி தான் வந்து வின்னர் இது பண்ணாங்க. 3rd ரவுண்டு மட்டும்தான் மாத்திட்டாங்க. ஐ நோ, சி இட் வாஸ் a little க்ளோஸ் கால் தான், இல்லைன்னுலாம் சொல்லல. பட் 2nd ரவுண்ட் கம்பேர் பண்ணும்போது 3rd ரவுண்ட்லாம் வந்து ஒரு 1 minute தான் கேப். ஆனா இதுல என்னன்னா அந்த 1 minute கேப் கூட இவங்க ஃபர்ஸ்ட் போனோடனே அவங்க வந்து உடனே இமிடியேட்டா பெல் அடிச்சு போனாங்க. அதே மாதிரி அடுத்தவங்களும் இமிடியேட்டா பெல் அடிச்சு போனாங்க. அப்போ இந்த க்ளோஸ் கால் அப்போ கரெக்டா கணிச்சது வந்து யாருன்னா ஃபர்ஸ்ட் போன டீம் தான். இவங்க ஃபாலோ அப்ல போகும்போது என்ன ஆகும்னா அது பியூர்லி லக் பேசிஸ்ல தான் அவங்களுக்கு வந்து அது வந்திருக்கும். இல்ல, சி லக் பேசிஸ் இல்ல, அவங்க 3 minutes டிலே, இவங்க போயிட்டு 2 minutes கழிச்சு தான் சபரி டீம் வந்து போய் அடிச்சாங்க. ஓகே, அண்ட் சபரி டீம் வந்து அரோரா வந்து கிட்டத்தட்ட 35th minute வரைக்கும் அந்த கூட போட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. எதுவுமே தெரியுது. நான் நினைக்கிறேன் அவங்க ஒரு சுவாரஸ்யத்துக்காக மேபி க்ளோஸ் காலா இருக்கனால ஓகே 3 டீம் வின் பண்ணிருக்கு, அப்பதான் அடுத்த நாள் வந்து இன்னும் கொஞ்சம்
நல்லா ஏன் விளையாடுவாங்க. சுவாரஸ்யமா பண்றோன்றதுக்காக பாக்குறவங்கள முட்டாளாக்கி பண்ண முடியுமாங்க? இல்ல இந்த இதுதான் நான் சொல்றேன். அது அது தப்பு தானே. அண்ட் வந்து தெரியல, ஆதிரி கூட செகண்ட் ரவுண்ட் நோட் பண்ணாங்கன்றாங்க. நான் அது பார்க்கல, பட் அது தெரியல. அது பண்ணிருந்தாங்கன்னா அதுவுமே தப்பு தான். பட் செகண்ட் ரவுண்ட் வந்து கனி ஒரு விஷயம் கிளவரா பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நிறைய பேர் வந்து அந்த 5 மினிட்ஸ் லேட் தான் பார்த்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி கனி சொன்னது வந்து 5 மினிட்ஸ் முன்னாடி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த 5 மினிட்ஸ் டிஃபரன்ஸ்ல தான் வந்து ஐ திங்க் டீம் 2 வந்து வின் பண்ணியிருக்காங்க அந்த செகண்ட் ரவுண்ட். அது பிரில்லியண்டா பண்ணாங்க. அது கனி கொடுத்த ஐடியா தான். ஹாய் சான் ஹரி. அண்ட் ஓவரால் கான்சென்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா ஐ திங்க் அமித், சாண்ட்ரா, தென் கம்ருதீன், பிக் ஷா, இவங்க 4 பேருமே செம்ம கான்சென்ட்ரேஷன் த்ரூ அவுட் த டாஸ்க். ப்ரோ நான் ஒரே ஒரு இது மட்டும் ரிப்ளை பண்ணிக்கவா? நான் தேர்ட் டாஸ்க் வந்து லைவ்ல பார்த்தேன் ப்ரோ. அது வந்து 8:43 டைமிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 9:30க்கு முன்னாடியே, ஏன்னா 46 மினிட் தானே, அப்போ வந்து அவங்க வந்து 9:30க்கு முன்னாடியே வந்து அமித் டீம் வந்து பெல் அடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9:31 கிட்ட வந்து இவர் கபடி டீம் அடிச்சாங்க பெல். பிரகாஷ் சாரி, நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அமித் டீம் அடிக்கும்போது 9:30 45 செகண்ட்ஸ்க்கு அடிச்சாங்க. அண்ட் இவங்க 9:32 50 செகண்ட்ஸ்க்கு அடிச்சாங்க. ஸோ அந்த கால்குலேஷனுக்கு தான் 3 மினிட்ஸ் டிலே, 1 மினிட் டிலேன்றது. நான் அந்த டைமே நோட் பண்ணி வச்சிருக்கேன். எந்த மினிட் என்ன செகண்ட்ல ஆரம்பிச்சாங்க, எந்த மினிட் எந்த செகண்ட்ல முடிச்சாங்கன்றது. ஸோ அதுல கிளீனா நான் பார்த்த வரைக்கும் அந்த லேகுமே கன்சிடர் பண்ணி, அட்வர்டைஸ்மெண்ட் லேகுமே கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது அமித் டீம் தான் அதுல வின் பண்ணியிருக்காங்க. சாம் கொஞ்சம் ஹேண்ட் ரைசஸ் இருக்கு. அதான் ஜனவரி பேசியிருந்தோம். இல்ல எனக்கு முன்னாடி நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இல்ல ஜானகி வந்து நான் பேசுறதுக்காக சொன்னேன். ஏங்க நேத்தெல்லாம் நீங்க தேடிக்கிட்டு இருந்தீங்க, நான் வந்து கொஞ்சம் லைட்டா இதுல இருந்தேன். ஸோ அதனால ஹாய் ஹாய் சொல்லதான் சொன்னேன். இல்ல எப்படி சாண்ட்ரா பத்தி பேசும்போது நீங்க இல்லைன்னா எப்படி அப்படி? பட் யூ ஆர் பிஸி வித் யுவர் ஆஃபீஸ் ஒர்க், ஸோ அதனால ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். இல்ல இல்லவா ஓகே, நேத்து வராது நல்லதுதான். நேத்து பார்த்தா எல்லாரும் பத்தியே பேசிருக்காங்க. சரி இன்னைக்கு கொஞ்சம் டே குட்டா இருக்கு, இன்னைக்கு நல்லதா பேசுங்க. இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து. வாய்ஸ் பிரேக் ஆகுதா பிகா? ஆமா, உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. இல்ல எனக்கு ஒரு சாரி. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நேத்து கொஞ்சம் பேசாதது எனக்கு நல்லதுதான். டேமேஜிங் எபிசோட்ல அதனாலதான் நான் உங்களை தேடினேன் அபி. அபி, அப்ப எங்க நிலைமெல்லாம் யோசிச்சு பாத்தீங்களா? அமைதியா இருங்க அபி. ஏங்க ஃபர்ஸ்ட் பிரகாஷ் பேசி முடிச்சிட்டாரா? ஓகே ப்ரோ. பிரகாஷ் பேசிட்டாரு. சண்ட்ரான்னு பாருங்க, அபி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நான் ஒரு ஹாய் சொல்லி கொடுக்க யாரு? பேசுறேன். இல்ல வன்ம பூனை வந்து அவ ஏன் நிலைமை நாங்களே அதுக்கு சொன்னேன். பிரகாஷ்லாம் 4 ரவுண்ட்ஸ் பேசிட்டாரு. நீங்க ஹேண்ட் ரைஸ் போங்க பாய். ஹேண்ட் ரைஸ் அடுத்து வந்து நந்தினி, சாரி தருண், நந்தினி, ஸ்ரீ, அப்புறம் லதா குமார், கீர்த்து முன்னாடியே வந்தாங்க. ஆனா ஹேண்ட் ரைஸ் பண்ணல, வந்துட்டாங்க. தருண் ப்ரோ பேசுறீங்க ப்ரோ. இல்ல அவங்க பேசுறேன் ப்ரோ. நான் லாஸ்டா தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். நந்தினி அவங்கலாம் பேசிட்டு நான் பேசுறேன். பேசுங்க நந்தினி. ஓகே பேசுறீங்க நந்தினி. ஸோ இன்னைக்கு எபிசோட் ஐ மீன் லைவ் வந்துட்டு லாஸ்ட் ரவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி என்ஜாய் பண்ணேன். அது எல்லாருமே ஒரு மாதிரி ட்ரிகர் கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது அந்த ரவுண்டு. அண்ட் செகண்ட் ரவுண்டு மோஸ்ட் க்ளோஸ்லி வந்துட்டாங்க. பட் கனி வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸஸாகவே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது அது கொஞ்சம் மிஸ் ஆச்சு, பட் ஓகே. அண்ட் திவ்யா வந்து வினோத்தை கண்ட்ரோல் பண்ணது எனக்கு பிடிக்கல. ஏன்னா இது அந்த கேமே அதுதான். லைக் ட்ரிகர் பண்ணி அது பிளேவா ஃபன்னா கொண்டு போகிறது தான் கேமு.
திவ்யாவோட கான்ட்ரிபியூஷன் டுவார்ட்ஸ் டீம் எதுவுமே இல்ல. சும்மா நானும் பாயிண்ட் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருக்கிறது தான் அவங்க கேமா எனக்கு இன்னைக்கு பட்டுச்சு. மற்றபடி கேம் வைஸ் அவங்க எதுவுமே கான்ட்ரிபியூஷன் பண்ணல. சாண்ட்ரா, அமித், வினோத் 3 பேருமே கான்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணாங்க. அண்ட் பார்வன் டீம்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கனி, பாரு, கமருதீன் எல்லாருமே கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. விக்கல்ஸ் எந்த கான்ட்ரிபியூஷன் இல்லை, ஃபன் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தான். உனக்கு இந்த செகண்ட்ஸ் கவுண்ட் பண்றதுக்கு எஸ்கேப் ஆகுறதுக்கு என்னென்னமோ பில்டப்லாம் பண்ணிட்டு இருந்தான். அதை யாரும் நோட் பண்ணீங்களான்னு தெரியல. அவன் அந்த மென்டல் ஒர்க் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இதுக்கு அந்த பார்ட்குள்ளேயே போகல. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு நாம யார் போனாலும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பேசி இருந்துச்சு அவன்கிட்ட. அண்ட் வினோத் கிட்ட அது தேவையில்லாத ஒண்ணு. இவன் என்னமோ எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி 100% பர்ஃபெக்ட்ங்கிற மாதிரி வினோத் கிட்ட புல் பண்ணது அவனுக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வினோத் ஃபன் பண்றது இல்ல நல்லா போறது, வினோத்தை பார்த்து கேப்டன்ஷிப்பும் நல்லா பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள ஏதோ தோணுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஜெலஸ்ல அப்படி காமிச்சிட்டான்னு நான் ஃபீல் பண்றேன். அவனுக்கு ஒரு கிரிட்டிசைஸ் வச்சாலே எதுவுமே தாங்காதுல்ல, அடுத்த நிமிஷமே அவங்கள புல் பண்ணுவான்ல போகும் போல. அந்த மாதிரிதான் இன்னைக்கு வினோத்தை புல் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதர்வைஸ் கேம் ஓகே தான். பட் எனக்கு சாம் எனக்கு ஒண்ணு தோணுது. நீங்க ஏதோ ட்ரெஸ் கோட் எல்லாம் சொன்னீங்க. என்ன ட்ரெஸ் கோட் அது? என்ன டாப் 5 அது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா? எனக்கு என்னமோ அப்படி ஃபீல் ஆகல சீரியஸ்லி. அதுக்குள்ளேயா இப்படி கண்டுபிடிச்சீங்க? இதுல என்ன ட்ரெஸ் கோட்? ஏதாவது கோமாளித்தனமா ட்ரெஸ் கொடுத்துட்டு கேவலமா ஒரு கான்செப்ட். யார் இந்த டீம் செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. பாவம்லாம் பாவம், அதை தூக்கிட்டு ஆடுறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ட்ரோல் மெட்டீரியலா இருக்கும் கண்டிப்பா இன்னைக்கெல்லாம். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ்லாம் வந்து கொடுத்து ஒரு மாதிரி ஓவர் போர்டா பண்ணிட்டானுங்க. கேவலமா இருந்துச்சு. கிளவுன் மாதிரி பண்ணிட்டானுங்க அவங்கள. அது டிஸ்டர்பன்ஸா இருக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி காசே கெடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் வின் பண்ணது ஹாப்பி. அதான் லாஸ்டா அவங்களுக்கு பாயிண்ட் கொடுத்தது எனக்கு என்னமோ சப்போர்ட் பண்ற மாதிரி தான் தோணுச்சு. விக்கல்ஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் டீம் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னமோ சாண்ட்ராவோட குழந்தைங்கள தான் இருக்கும். ஐ ஃபீல் சாண்ட்ரா, வினோத் அண்ட் சுபிஷா 3 பேர்த்தோட ஃபேமிலி வரணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது என்னோட பர்செப்ஷன். பட் சாம் நீங்க அந்த 5 டாப் 5 லிஸ்ட் சொல்லுங்க, இந்த ட்ரெஸ் கோட் என்னன்னு. டாப் 5லாம் இல்லைங்க அது. எங்க சாம் டாப் 5 போட்டீங்க? ஆமாங்க, டாப் 5 தாங்க. அதாவது என்னுடைய அது என்னங்க டாப்? ஒப்பீனியன். என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களோட வியூ என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாம். சரி, ரெண்டு போட்டது வரைக்கும் கரெக்டா உங்களுக்கு தோணுதா சொல்லுங்க. அப்பனா நான் கன்டினியூ பண்றேன். கனி எனக்கு தோணுது. அப்படி சீரியஸா தோணுது. தோணலையா? தோணுதா? தோணுது. அவங்க டாப் 5 வர மாட்டாங்கன்னு தோணுது. ஓகே, அப்ப வேணாம் சார். ஏங்க அவர் டாப் போடல. சாம் நீங்க டாப் 5 நான் போட்டீங்க. அது வந்து உங்களுக்கு தெரியல, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படி போடுறீங்களா எப்படி போறீங்க அதை சொல்லுங்க. என்னுடைய டாப் 5 பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ட்ரெஸ் கோடிங்க வச்சு டிகோட் பண்ணதுல அவங்க எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். டாப் 5 கன்ஃபார்ம் கிடையாது. என்னன்னு சொல்லுங்க. எந்த பெர்ஸ்பெக்டிவ், எந்த வியூல நீங்க அத ஜட்ஜ் பண்ணீங்க அத சொல்லுங்க. இவ்வளவு நாள் வந்த ஷோனுடைய நரேட்டிவ் வச்சுதாங்க. கனி அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டுதாங்க. எஃபர்ட் தாண்டி எஃபர்ட் வேற. புரியல சாம். Dress கலரா இல்ல என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ட்ரெஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் கோடுங்க, பண்ணுங்க. ட்ரெஸ் கோடு, ட்ரெஸ் Dress காஸ்டியூம், கோடுனா என்ன ஜிகு ஜிகுன்னு இருந்தது அத வச்சு காஸ்டியூம். சொல்றீங்களா? ஜிகு ஜிகுன்னு இருந்தாளா? ஆமா. எல்லாருக்குமே ஜிகு ஜிகுன்னு தான் இருந்தா. அப்படியே எப்ஜேக்கெல்லாம் சட்டையெல்லாம் வளைய விட்டுருக்கீங்க. என்ன சொல்றீங்க? ஏங்க இப்போ அப்ப சரி, அவன் எடுத்தவன் போயிடுவான்னு எக்ஸாம்பிளுக்கு அர்த்தம். இப்ப எஃப்ஜே வந்து அவன் வந்து ஒரு நேட்டிவிட்டி ஒரு காஸ்டியூம் இல்லையா? நேட்டிவிட்டி காஸ்டியூமுக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், ஒரு கேரக்டரைஸ்டு இருக்கும் இல்லையா? அதை பேஸ் பண்ணி நான் சொல்றேன். அது வந்து ஒவ்வொரு விக்கல்ஸ் எப்படி சொன்னீங்க? அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இல்ல விக்கல்ஸ் போட்டிருக்கேன் எதை வச்சு பாருங்க. ஏங்க சொன்னீங்க சொல்லுங்க. நீங்க அதை விடுங்க, அதை அப்புறம் பேசலாம். முதல்ல ஆண்ட்ரைஸ் பண்ணிட்டு வந்து பேச அனலைஸ் பண்ணிடுவாங்க. தீர்த்து பேசுங்க. கேட்குறேன். கீர்த்தி பேசுங்க. எனக்கு என்னமோ ஆக்சுவலா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, விக்ரமோட கேரக்டர் வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. ஒரே வன்மமா மாறி வன்மமா மாறி நின்னான் விக்ரம். எஃப்ஜேயும் விக்ரமும் கலைக்கிறதெல்லாம் ஓகேவா இருந்தது. பட் ஓவர் ட்ரிகரா எல்லாரையும் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த டீம் 3 வின் பண்ணது எனக்கு எனக்கு என்னமோ சேனல் வந்து டீம் 3 வின் பண்ண வச்சுட்டு
டீம் 1 அண்ட் டீம் 2ல இருக்கிறவங்க எலிமினேட் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு தாட் எனக்கு தோணுது. அப்படி இருக்குமோ ஒரு வேலை. கேக்குதா? இது எலிமினேஷனுக்கு இல்லையே, இது வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கான கேப்டன்சி. அதுதாங்க இப்போ கேப்டன்சி டாஸ்க். இப்போ டீம் 3 ஜெயிக்க வச்சா அவங்க வந்து கேப்டன்சி டாஸ்க் போயிட்டாங்கன்னா நாமினேஷன் வர மாட்டாங்க. அப்படி சொல்றேன். நாமினேஷன் கொடுங்க. இந்த வீக் எப்படி இருந்தாலும் எவிக்ஷன் இருக்குல்ல. இந்த வீக்ல கூட விக்ரம் இல்லையே. விக்ரம் எல்லாம் எலிமினேட் ஆக மாட்டாருங்க. நாமினேஷன் வந்தா என்ன வரலன்னா என்ன. விக்ரம்லாம் விக்ரம்லாம் டாப் இன்னும் 5 பண்ண அது டாப் 5 ஓகே தான். ஷோருங்க. பட் பின்னாலே என்னோட தாட் அது மாதிரி இந்த இந்த வீக் வந்து உங்களுக்கு அடுத்த வீக் யாரை அவங்க சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, இல்ல ரொம்ப டேஞ்சர்ல இருக்காங்க, இன்னும் ஒரு வாரம் அவங்கள ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க அந்த டீம் வின் ஆகும். அவ்வளவுதான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்னுமே அவன் இந்த ஷோ வந்து ஆல்மோஸ்ட் 80 டேஸ் நினைக்கிறேன்ல, 80 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. இந்த நாமினேஷன் இது இந்த மாதிரி ஒரு சில சலுகைகள் இன்னுமே இந்த கண்டஸ்டன்ஸ்க்கு கொடுத்துதான் இவங்களை வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் தான் இந்த ஷோவை ரன் பண்ணிட்டு வர்றாரு. வேற யாரும் ரன் பண்ணல. அவர் தான் ரன் பண்ணி ஏதோ ஒப்பேத்தி கூப்பிட்டு வர மாதிரி இருக்கு. பாலாஜி அக்ரி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். கண்டஸ்டன்ஸ் யாரும் நோக்கி கொண்டு வரல. ஹலோ 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 மைக் டெஸ்டிங். கேக்குதா? என்னாச்சு அவங்க ஓகே கேட்டாங்க. ஓகே கண்டினியூ பண்ணுங்க. வந்து விட்டார் எங்கள் ஸ்பேஸின் தளபதி. ஸ்ரீ பேசுங்க. ஸ்ரீ பேசுங்க. ஸ்ரீ பேசுங்க. ஸ்ரீ இருக்கீங்களா? சரி, தருண் கூட பேசிருங்க. ஆக்சுவலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா விளையாடுனாங்க. ஆக்சுவலா இது என்னங்க தண்ணியை வச்சுலாம் கவுண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு புத்திசாலித்தனமா ஒண்ணு பண்றாங்க. ஆக்சுவலா அதுல அந்த கொடுத்த இதுவை வந்து ப்ராப்பர்ட்டிஸை கரெக்டா யூஸ் பண்ணி தான் டாஸ்கே பண்ணணும். அதுதான் ஆக்சுவலா ரூல்ஸ்ல அந்த மாதிரி இருந்ததா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனா அப்படிதான் யூஸ் பண்ணணும். அதுதான் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். நீ எப்படி அதை ஹேண்டில் பண்ற அப்படின்றது தான். போய் டேப்பை தந்து விட்டுட்டு அதை வச்சு கவுண்ட் பண்றது இன்னும் கோமாடித்தனமா ஏதோ இன்டெலிஜென்டா ஏதோ யூசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ லூஸ் தனமா பண்ணுறாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா போதும் உடனே குடுகுன்னு ஓடி வந்து பார்வதி அப்படின்னு கானா வினோத்து. ஆனா பார்வதி பட்டுன்னு வச்சுக்கோங்க, என்ன மட்டும் சொல்லாதீங்க, என்ன சொன்னாங்க அதுக்கு பதில் பண்ணுங்க. எனக்கு என்னவோ எப்படின்னா கானா வினோத் கேப்டன் ரொம்ப ப்ராப்பரா பண்ற மாதிரிலாம் தெரியல. பிக் பாஸ் ஏதாச்சும் ஒண்ணு சொன்னாவே பதட்டமாக்குறாரு. ஆக்சுவலா அதுதான் அவர்கிட்ட பெரிய விஷயம். அவர்கிட்ட எப்பவுமே அந்த பதட்டம் மட்டும் இருந்துட்டே இருக்கும். ஐயோ தப்பாயிடக்கூடாது தப்பாயிடக்கூடாது தப்பாயிடக்கூடாதுன்றதுனாலயே அவர் தப்பு பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா யாரை கேட்கணுமோ அந்த கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாரு. அதாங்க அன்வான்டா சி போய் மத்தவங்களை இப்போ கேட்கிறாரு. வந்து அதில் வந்து அவர் சொன்னது வந்து பாத்திரம் எஸ்எல் வாஷிங், ஸ்டவ் கிச்சன் கிளீனிங், மேடை கிச்சன் கிளீனிங். உள்ள வந்த சொன்ன வார்த்தை பார்வதி உள்ள யார் கிளீன் பண்ணணும்? எதுக்கு? உனக்கு சொன்னது வந்து அதுதான் எஸ்எல் நானும் சொல்ல வாஷிங். வந்தேன். உனக்கு இங்க சொன்னது மேடை, ஸ்டவ், தட்டு அங்க அப்படியே மேல மேல போட்டு வச்சிருக்காங்க சாப்பிட்ட தட்டை. அத வந்து யாரோ அவங்கள கேட்கணும். நீ ஹவுஸ் இல்ல கிளீனிங் அந்த வந்து விஷயத்துல கிச்சன்ல பார்வதியை எடுக்க கரெக்டா கூடாது. சொல்லணும். இல்ல இல்ல ஆனா பார்வதி பொழிச்சுன்னு ஒண்ணு வச்சுட்டாங்க பாத்தீங்களா, அடுத்த செகண்டே. இல்ல 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 இது வந்து ஆக்சுவலி வீக்கெண்ட்ல வினோத்துக்கு வந்து வாங்க என்னன்னா போறாரு ஆக்சுவலி. வினோத்துக்கு என்னன்னா யார் எதுவுமே பேசினாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அந்த லிவிங் ஏரியா கேப்டன்சி ஆனதுக்கு அப்புறமே பார்வதா கால் இருக்கிறாரு. மற்றவங்க பேசாமப்போ அதுக்கு இது பண்ண மாட்டாரு, கண்ட்ரோல் பண்ண மாட்டாரு. அவர் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டாரு. பாரு தான் கட்டிட்டு இருக்கா, பாரு தான் கட்டிட்டு இருக்கா. ஸோ எப்ப பார்த்தாலும் பாரு நேம் வந்துருக்கு. திஸ் இஸ் நாட் அ குட் ஆக்சுவலி. அது அப்படி கிடையாதுங்க. அந்த டீம்ல கனின்னு ஒருத்தர் இருக்காங்களா, கனி சபரி அவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் எப்பவுமே அந்த அந்த க்ளோஸ்ல லைட்டா மொத்தமா அந்த அங்க போய் டச் பண்ணா மொத்தமா வந்துருவாங்க. நம்ம போய் அப்புறம் நம்மளோட கேப்டன்ஷிப் டாஸ்கே நம்ம மொத்தமா கொலாப் பண்ணி விட்டுருவாங்க. இவங்க எல்லாரும் தான் நல்லா பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்ட்ல சொன்னோம்ல. இங்க வெறும் பார்வதி மட்டும் கை வச்சா பார்வதி மட்டும் தான் சொல்லுவாங்க. மெஜாரிட்டி எது வரும்? அவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட அங்க 5 பேர் கிட்ட இருக்காங்க கிச்சன் டீம்ல. அவங்க எல்லாரும் பாசிட்டிவ் சொல்லிட்டாவே நமக்கு ஒரு பாசிட்டிவான நேம் வந்துடும். அதனால போய் அங்க போய் டச் பண்ண வேணாம். இது எப்பவுமே இது சேஃபான கேமு. அது இல்லாம அவருக்கு அந்த ஆக்சுவலா சொல்ல போனா கேப்டன் இது கேப்பபிளே கிடையாது அவருக்கு. ஒரு விஷயம் சொன்னாவே முதல்ல பதட்டப்பட ஆரம்பிச்சுவாரு. பொறுமையா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. நம்மள ஏதாவது தப்பு சொல்றோம்ல, பிக் பாஸ் சொன்னாரா ஓகே, என்னென்ன பிரச்சனை பொறுமையா போய் அனலைஸ் பண்ணிட்டு என்னென்ன முதல்ல லிசன் பண்ணணும். பிக் பாஸ் சொல்றதே லிசன் பண்ண லிசனிங் மாட்டாரு. குவாலிட்டி கம்மி வினோத்துக்கு.
அது உண்மைதான். ரொம்ப கம்மி. அமித் கூட ஒண்ணு சொல்லுவாருங்க. ஒரு விஷயம் சொல்லுவாரு. இந்த கேம்லயே அமித் ஒண்ணு சொல்லுவாரு. அமித் வந்து டக்குன்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. நம்ம தான் வின்னர், நம்ம தான் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லுவாரு. இவர் பேன் அடி முடிச்சு நின்று இருப்பாரு. இதுல வர டாஸ்க் பீஸ்ட் இவங்க போடுற கமெண்ட்ஸ் தான் பார்த்தாதான் நமக்கு வெறுப்பா இருக்கு. அந்த அப்சர்வ் நாலேஜே சுத்தமா இல்ல அவர்கிட்ட. ஓகே, அதான் சொல்ல வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே ஓகே. அடுத்து ஜனவரி. ஜனவரி அதுக்கப்புறமா தான். இப்போ ஒன்னே மட்டும் சொல்லிடுறேன் ப்ரோ. ஆக்சுவலா இந்த சாண்ட்ரா இன்னைக்கு பேசினாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன கரெக்டா கொஞ்சம் திவ்யாவை இது பண்ண மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரியே தெரியுது. அவங்க ஒரு சூப்பரான ஒரு கேம் பிளே பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு. அந்த நடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி பிரஜன் இருக்கும்போது அந்த டாஸ்க் வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி லைட்டா டீம் ஏதோ இது மாதிரி திவ்யா மேலதான் தப்பு இருக்கிற மாதிரியே ஒரு மாதிரி கொண்டு வந்தாங்க. விக்ரம்லாம் அப்படியே கரெக்டாவே ஆக்சுவலா அதுதான் உண்மையான்றது எனக்கு தெரியல. ஆனா அவங்க உண்மையா நம்புற மாதிரியே சூப்பரா கன்வே பண்ணாங்க அந்த விஷயத்த. திவ்யாவுக்கு தலைவலிக்குதான்றது எனக்கு தெரியாது, ஆனா அவங்க வாலண்டரியா அதை பண்ணிருக்காங்க, தண்ணி உள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படியே சூப்பரா ஒரு மாடிஃபிகேஷன் ஒன்று பண்ணாங்க. மேபி மாடிஃபிகேஷன் பண்ணல, அது திவ்யாவே சொல்லியிருக்காங்க சாண்ட்ரா கிட்ட. இல்ல மாடிஃபிகேஷன் சொல்ல வரல, சாரி. அதை கொஞ்சம் மாடுலேட் பண்ணி கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருந்தது. மேபி இந்த 1 ஹவர்ல அதை ஃபுல்லாவே காட்டினாங்க த்ரூ அவுட்டா. 1 ஹவர் பாத்தீங்கன்னா எனக்கு என்னவோ சாண்ட்ராக்கு ரொம்ப பாசிட்டிவா போன மாதிரி தான் இருந்தது. திவ்யா சாரி சாண்ட்ரா வாரம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தரை நகர்த்தி கொண்டு வருகிறார்கள் பிபி. சரி ஓகே, இந்த ஜனவரி ஆமா ஜனவரி பேசிடுங்க. ஜனவரி நல்லா ஏங்க ரொம்ப நேரம் ஹேர் ரைஸ் பண்ணிருக்காங்க எல்லாரும். அப்படி கிடையாதுங்க, நான் எதுவுமே நான் சொல்லலைங்க. எவ்வளவு அக்கறையா கேக்குறாரு, கை வலிக்க போகுதுன்னு சொல்றாரு. ஏங்க நான் சும்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணி இருந்தேன். அவரு ஒருத்தரா கையை ரைஸ் பண்றாங்க, பேசட்டோன்றாரு. ஆனா நீங்க எப்படி பேசுறீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் அவங்க தான் பேச வேண்டியது சாம். அவங்க பேச முடியல, டக்குன்னு நம்ம மத்தவங்க பேசணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு தரும்பர் பேசி முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு பேசுங்கன்னு சொன்னா அவங்க மைக் ஆன் பண்ணிட்டாங்க. சரி சாண்ட்ரா தான் இந்த வாரம்னு சொல்லிட்டேன், பேசுங்க சாண்ட்ரா தானே. அதுக்குதான் நீங்க வேணும்ட்டே எனக்கு சொன்னீங்கன்னு தெரியும். சோ தட் நான் அபிய வந்து கேட்பேன், நீங்க பேசுங்க, அபிய கேளுங்க. அபியும் எவ்வளவு ஸ்மார்ட்னா இன்னைக்கு சாண்ட்ரா பத்தி நல்லா பேசுவாங்க, ஐ எம் பிரசன்ட் அப்படின்னு அவங்க வந்துட்டாங்க. கரெக்ட் தானே அபி? இப்போ மியூட் அன்மியூட் பண்ணாங்க, ஆனா பக் பேச விடல அவங்கள. சாரி பண்றாங்க. ஐயோ பாவம். அவங்க நேத்தி நான் பேசினா கண்டிப்பா பிரச்சனை வரும். எனக்கு ஆபீஸ் மீட்டிங், உண்மையில ஆபீஸ் மீட்டிங் இருந்திருக்கும். இருந்தாலும் நம்ம அது சொல்லியே நம்ம பேசாம இருந்துடலாம். ஆனா இன்னைக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க, நம்ம பிரசன்ட் ஆகலாம்னா கூட ஆனா அவங்களால பேச முடியல. இருங்க வருவாங்க, வந்து பட்டாசா வெடிப்பாங்க. அப்படிக்கா சொல்லக்கூடாதீங்க. நல்லாவே வெடிப்பாங்க. எனக்கு என்ன ஒரு கொஸ்டின்னா, அவங்க அரோரா வந்து அவங்க அந்த ஐப்ரோ பென்சில் வச்சு she wrote something, right? So and even yes, Big Boss pointed out saying that is not right in it, but 50% of the the task she wrote those numbers, right? So how that will be qualified? 95%. சரி ஓகே, I'll go with you. 35 minutes வரைக்கும் எழுதுனாங்க. 35 minutes வரைக்கும் எழுதுனாங்க. Yes, correct. I'll go with your calculation. So 95% she noted those numbers, right? So how that will be qualified? ஆப்வியஸ்லி நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒரு சீட்டிங் கேம் தான், இன்வாலிட் ஒன் தான். ஆனா பிபிஏ பொறுத்த வரைக்கும் வில் அலோ தட் ஃபார் வீக்கெண்ட் கன்க்ளூஷன் ஒரு டாபிக் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாரு. ஏங்க அதுக்குதான் ஒரு கானா வினோத் சொன்னாரு பண்ணக்கூடாதுன்னு. ஆனா அதுக்கே பாத்தீங்கன்னா அவங்க திவ்யா அவங்கள பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சாரு. அவருக்கு சரி இதெல்லாம் கரெக்ட் கிடையாதுன்னு. பட் தென் ஷி அரோரா வாஸ் சேயிங் ஆத்ரி ஆல்சோ டிட் ஆன் தி செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது காமிச்சாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஷி வாஸ் சேயிங் லைக் தட். சோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, அப்ப இந்த மாதிரி பண்ணி யூ கேன் வின்னா, தென் எவ்ரி டீம் கேன் டூ சம்திங் சிமிலர், ரைட்? இப்போ அவங்களுக்கு அவங்க குவாலிஃபை பண்ணல அப்படின்ன பட்சத்துல இப்போ பாலாஜி கூட சொன்னாரு, ஆப்வியஸ் வின் கரகாட்ட கும்பல் தான். ஆனா ஏன் இவங்களுக்கு வின் பண்ண கொடுத்தாரு அப்படின்னா,
இத பத்தி நம்ம வெளியில பேசுவோம். இது ஒரு பெரிய டாபிக்கா வரும். இத வீக்கெண்ட் எபிசோட்ல இத போட்டு இத ஒரு கன்டென்ட்டா கொண்டு வரலாம் அப்படின்றது கூட அவங்களுடைய நரேட்டிவ் பிளானா கூட இருக்கலாம் இல்லையா? சரி, ஓகே. ம். ஐ வில் டேக் யுவர் பாயிண்ட். பட் சே இப்ப நாளைக்கும் வந்து will the task continue or will there be a different task? தெரியல. டிஃபரெண்ட் டாஸ்க்ன்னு தான் சொல்ற மாரி இருக்கு. வேற மாரி இருக்கும் அப்படின்ற மாரி. ஆனா டான்ஸ் தான். டான்ஸ் இருக்கும். ஆனா டான்ஸ் மாரத்தான் தான். பட் இந்த கவுண்டிங் டாஸ்க் கவுண்டிங் இருக்காது. இட் இருக்காது. வில் பி சம்திங் டிஃபரெண்ட். ஆமா. ஓகே. இப்ப நீங்க சொல்ற பிரகாரம், இப்ப வந்து ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐ அம் கெஸ்ஸிங் பிகாஸ் ஆஸ் பர் த டீம் வாட் தே ஹேவ் சோசன்னா வந்து பாத்தீங்கன்னா, ஐ கெஸ் நீங்க சொன்ன மாரி சாண்ட்ராக்கு வந்து ஒரு லைட் மாரி குடுத்து சாண்ட்ராக்கு, அமித்துக்கு அண்ட் வினோதுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து அதனால தான் அவங்க எல்லாரும் ஒரே டீமா போட்டாங்கன்னு தட்ஸ் மை ஒப்பீனியன். அதுக்காக அவங்க டீம் வின் ஆகணும்ன்றதுக்கு தான் இவங்க எல்லாரும் ஒண்ணா போட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா, இந்த பக்கம் சுபிக்ஷா இருக்காங்க. அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, கனி ஃபேமிலி இருக்காங்க அப்படின்றாங்க. ஆனா இவங்க எல்லாருமே வந்து இந்த மாரி அந்த நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி அப்படி வின் பண்றாங்க இல்லையா? அப்ப அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க வின் ஆற மாரி இருக்கும்? ஏங்க there are multiple things they tried to do. அங்க வந்து வந்து சுபிக்ஷா இது 1 ஹவர்லயே காட்டுறாங்க. சுபிக்ஷா வந்து மைக்ரோவேவ்ல போய் அத ஆன் பண்ணிட்டு, நான் அத கவுண்டிங் பண்ணி நான் கத்துக்கிட்டு வரேன். டைம் செட் பண்ணிட்டு வரேன்னு அதான் போறாங்க. அத ஆஃப் பண்ணிட்டீங்களே. அதுக்கப்புறம் டேப் ஓப்பன் பண்ணி ஒண்ணு பண்றாங்க. அதுக்கப்புறம் எழுதுறாங்க. So it is not just one time. They tried as many ways as possible to break the rules. அத பண்ணி அதுல வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்து அத வச்சு ஜெயிக்க பார்க்குறாங்க. அப்படி பண்ணும்போது இவங்கள வச்சு நீங்க என்ன பேச போறீங்க? இல்லங்க ஃபர்ஸ்ட் ரசிகன் நீங்க யார் கேட்பாரு. யார் பண்ணாங்க? யார் பண்ணாங்க அந்த இது இல்ல ஃபர்ஸ்ட் அது மைக்ரோவேவ் ஓவன்ல? ஆரம்பிச்சது சுபிக்ஷா. கனி தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. கனி சொன்னாங்க, இந்த மாரி வந்து வை நாட் வி ஜஸ்ட் கோ ஸ்விட்ச் ஆன் த மைக்ரோவேவ் அப்படின்னு அந்த மைக்ரோவேவ்ல இருந்து நின்னு ஷி வாஸ் ஜஸ்ட் ஏங்க கோயிங் அப்படின்ற I'm பண்ணபோதே telling you right. அதுக்கப்புறம் This he has not watched previous seasons of Big Boss ன்றது இதுக்காக தான் சொல்றது. இதுக்கு முன்னாடி அந்த மாரி பண்ணி மைக்ரோவேவ இமிடியேட்டா ஆஃப் பண்ணியிருக்காங்க. She has not seen any of the seasons of Big Boss. பெரிய அறிவாளி. மிச்சம் யாருக்குமே அது ஐடியாவே வராது. சுபிக்ஷா போய் கவுண்ட் பண்றதுக்கு போறாங்க. அங்க போகும்போதே ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ஆமா. ஏன்னா கனி 2, 3 தடவ பார்த்த உடனே அவங்க ஆ. ஓகே நீங்க இப்படி யோசிக்கிறீங்களான்னு அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்க. இல்லங்க. அதுக்கப்புறம் தட் இஸ் வெரி ஆப்வியஸ். ஓகே. யூ ஆர் நாட் சப்போஸ்ட் டு டூ தட். இதுக்கு முன்னாடி ஒரு சீசன்ல பண்ணி இமிடியேட்டா அத ஆஃப் பண்ணி வார்ன் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது நீ திருப்பி அதே பண்ணா நீ தான் பெரிய அறிவாளி. எனக்கு புரியலையே. அதுக்கப்புறம் தண்ணி ஓப்பன் பண்ணி டேப்போட டிராப்ஸ் வச்சு கவுண்ட் பண்றான். இப்ப போய் வேணும்னே போயிட்டு கை கழுவ போறேன்னு சொல்லி எவனாச்சும் போய் கதவ போய் ஓப்பன் பண்ணா என்ன பண்ணுவாராம்? அத ஸ்டாப் பண்ணுவாங்களா அவங்க? ஏங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிராப் வந்து கரெக்ட்டா 1 செகண்ட் ஒரு வாட்டி தான் விழுதுன்றது என்னங்க கேரண்டி? எவ்ளோ இவங்க ஸ்டூபிடான பண்றது இதுங்க தானே. அது. டம் பீப்பிள் தானே உங்களுக்கு புரியுதா? இப்ப நான் போய் கை கழுவுறேன். நீ ஸ்டாப் பண்ணுவியா? ஹூ த ஹெல் ஆர் யூ டு ஸ்டாப் மீ ஃப்ரம் வாஷிங் மை ஹேண்ட்ன்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க? யூ ஹேவ் நோ ரைட் டு டூ தட் பெரிய ரைட்? விஞ்ஞானின்னு எனக்கு மனசுல இதெல்லாம் வந்து எனக்கு என்ன சயின்ஸ் படிங்கடா, மேத்ஸ் படிங்கடான்னு சொன்னா எங்க அதாங்க கேட்டாங்க. படிங்கடான்னு சொன்னேன். எவன்டா கேட்கிறீங்க? ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கனி நடந்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? நான் கூட மில்லி செகண்ட்ஸ் தான் கவுண்ட் பண்றாங்கன்னு நினைச்சேன். அவ்வளவு ஃபாஸ்டா நடந்துட்டு இருந்தது. பாப்போம் யாரு ஜெயிக்க போறாங்கன்ட்டு. இப்ப இந்த டான்ஸ் மாரத்தானோட வேற என்ன டாஸ்க் கம்பைன் ஆயி வரும்? இந்த டைம் கவுண்டிங் மாதிரி. வேற கேரக்டர்ஸ் ஏதாவது எனி ஐடியா? கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஆல்ரெடி குடுத்துட்டாங்களேங்க. கொடுத்துட்டாங்க, வித்தியாசமா ஏதாவது பண்ணுவாங்க. பேர் அப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பேர் டான்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் இது பண்ணி விட்டாங்கன்னா பண்ண மாட்டாங்களா? அந்த டாஸ்கே வைக்கலையேங்க. வராது அது. அது வந்து கொஞ்சம் நெறைய மேபி பேர் இருக்கும்போது தான் வைக்கணும். ஃபேமிலி ரவுண்ட் 10 பேர் இருந்தாலும் வைக்கலாம். லாஸ்ட் டைம் 10 பேர் தானே வச்சாங்க. ஆமா. ஃபேமிலி ரவுண்ட் முடிஞ்சு கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி யார் போவாங்கன்னு உங்களுக்கு ஒரு தாட்ஸ் இந்த வாரம்? ஆதிரை. எல்லாரும் ஓட்டு போட்டு ஆதிரையை காப்பாத்தீங்கன்னா விஜய் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஹா. இல்ல லாஸ்ட் டைம் நீங்க தான் ஆதிரைன்னு சொல்லி ஆதிரைய உள்ள கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப நீங்க ஆதிரை சொல்லிட்டு ஏங்க ஆதிரைய ஓட்டு வெளில வரலங்க. எதிர்பார்த்தது நடக்கல. அதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க? வேடிக்கை தான் பார்த்தாங்க. ஏதாச்சும் பண்ணா இன்னொரு தானே ஓட்டு வரும். இன்னொரு விஷயம். ஆதிரை வந்து வந்தாங்க. இந்த ஒரு 2, 3 வாரம் நாமினேஷன்லேருந்து தப்பிச்சாங்க.
எனக்கு என்னமோ வந்து சேனலே வந்து செட் பண்ணி விட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. நீங்க நாமினேஷன்ல வர வரைக்கும் அந்த வராத வரைக்கும் அந்த வீட்ல இருக்கலாம். வந்தீங்கன்னா அந்த வீக் வெளில வந்துருவீங்க. அதுதான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி செட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்களோன்னு தோணுது. எஸ் ஏன்னா எக்ஸாக்ட்லி. இந்த வீக் கேப்டன்சி டாஸ்க் தோத்த உடனே அவங்க வந்து சொல்றாங்க, நான் நாமினேஷன்ல வந்தா நான் வெளில போயிடுவேன் இந்த வீக் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. எங்க ஷி நோஸ் வாட் vote base she had, right? அதை வந்து சேஞ்ச் பண்ற அளவுக்கு அவங்க வீட்ல ஒண்ணுமே பண்ணலன்னு அவங்களுக்கு தெரியுது அது. she literally came here to clear her name. அதை பண்ணிட்டாங்க. அது பண்ணாங்கன்னா கூட தெரியல, பண்ண விடல போன வாரம். அண்ட் now she's going empty handed. அவ்வளவுதான். ஓகே, லதா பேசிட்டாங்களா? இல்ல அவங்க தான் பேசணும். ஹலோ. பேசுங்க சார். பேசுங்க. வெல்கம். சார் ஆக்சுவலா வந்து இந்த டாஸ்க் நடந்தது இல்லைங்களா, டைம் டாஸ்க் நடந்தது இல்லையா சார்லாம் கவுண்டிங்ல? சொல்லாதீங்க, நார்மலா பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், நான் எல்லாம் சொல்றேன். ஆக்சுவலா வந்து ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது. அதுல செகண்ட் ரவுண்டே பாத்தீங்கன்னா இவங்க எக்ஸாக்டா வந்து இவங்க வந்து அமித் வந்து சொல்லிட்டு இருப்பாரு, விக்ரம் எஸ்டே எல்லாம் வந்து இவங்களை வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ணனால டக்குன்னு கானா வினோத் வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து மறந்துட்டாரு. அதனால அவங்க வந்து அந்த லேப்ஸ் ஆகி அவங்க வந்து தப்பா போயிடும் அந்த கணக்கு. தேர்ட் ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே அரோராவும் பென்ல இது காஜல் வச்சு எழுதிட்டே இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 35 to 36 மினிட்ஸ் வரைக்கும் அவங்க கரெக்டா எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ஆதிரையும் வந்து எங்கேயோ நோட் பண்ணிட்டு இருந்தாங்க, எங்கேன்னு தெரியல, ஆனா அது காமிக்கல. ஆனா அவங்க கையிலயும் ஒரு காஜல் இருக்கும், அதையுமே கானா வினோத் வாங்குவாரு. இப்ப அப்படி இருக்கும்போது எப்படி பிக் பாஸ் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணாரு, விக்ரம்ங்கிறனால விட்டுட்டாரா, அவங்க குரூப்புங்கிறனால விட்டாரா, என்ன எப்படி? அப்புறம் அப்ராக்சிமேட்டா விளையாடுறாங்க இல்லையா, எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்டா விளையாடுனது இனிஷியல் ஃபர்ஸ்ட் வந்து அமித்தோட குரூப் தான் ஃபர்ஸ்ட் கரெக்டா விளையாண்டாங்க கவுண்டிங்ல இருந்து. ஃபர்ஸ்ட் ரவுண்டும் சரி, செகண்ட் ரவுண்டுமே சரி. தேர்ட் ரவுண்டும் அவங்க தான் விளையாடுது. அவங்க அடிச்சதாதான் இவங்க எல்லாருமே பின்னாடி ஓடி வந்து அடிச்சாங்க. அப்ப ஆல்மோஸ்ட் 35 மினிட்ஸ் வந்து அவங்க கால்குலேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எப்படி பிக் பாஸ் வந்து அதை வந்து இவங்க வின்னுன்னு இது பண்ணாங்க அப்படிங்கிறது ஒண்ணு தெரியல. அதுக்கப்புறம் கானா வினோத் வந்து பார்வதியவே டார்கெட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. எதனால அப்படின்னா எப்பவுமே எதுவுமே வேலை செய்யறதுனால பார்வதி, நான் பார்வதி ஃபேன்லாம் கிடையாது, பிடிக்கும் அவ்வளவுதான். ஆனா எதுனாலுமே வந்து போய் வீடு கிளீனா இல்லையா உடனே பார்வதி கேளு, எதுவுமே கிளீனா இல்லையா, உனக்கு பாத்ரூம்னு அவர் சொல்லவே இல்லை, பாத்திரம்னு தான் சொன்னாரு. உடனே கமருதீனை போய் கத்துனாரு. எதனால அப்படிங்கிறது தெரியல. அதை பத்தி நீங்க சொல்ல முடியுமா? அவரு கேப்டன்சியை காப்பாத்திக்கணுங்க இந்த வாரம். ரெண்டாவது விஜேஎஸ் கிட்ட திட்டு வாங்குறாரு, நல்ல பேர் இருக்கணும். அதுக்குன்னு பயாஸ்டா இருக்க முடியாதுல்ல. இல்லங்க அவரு கனிகிட்ட எல்லாம் பேசவே மாட்டேங்கிறாரு, கனி சபரி அவர்கிட்ட எல்லாம் போய் பேசவே மாட்டேங்கிறாரு. கேளுங்க. ஏன்னா பார்வதி கம்ப்ளைண்ட்டை விட அவங்க கம்ப்ளைண்ட் கொஞ்சம் இம்பாக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆக்சுவலா பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் வந்து கேமரால போக்கஸ் பண்ணாரு, அந்த குக்கர்ல இருந்து ஸ்டவ் எல்லாமே ஆதிரை மூடி வச்சு போன பிளேட் எல்லாமே போக்கஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் அவர் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுவாரு. கிச்சன் நீட்டா இல்ல, பாத்திரம் கழுவல, அப்படிதான் இவர் உடனே பாத்ரூம் கழுவுன்னு உடனே பாரு கூப்பிட்டு கமுடுத்தின கூப்பிட்டு கேட்பாரு. ஆனா அந்த சைட்ல போவே மாட்டேங்கிறாரு. பாத்திரம் ஏன் கழுவல, ஏன் இது பண்ண மாட்டேங்கிறீங்க, எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி மத்தியானம் ஒரு ஆஃப் பாயில் கேட்டாங்க பார்வதி, எல்லாருக்கும் ஆம்லெட் தான் போட்டு தருவோம், ஆஃப் பாயில் எல்லாம் போட முடியாம எக்ஜி ஒரு பக்கம் கத்துன்னு கத்திட்டு இருந்தாரு. அவங்க சொன்னாங்க, ஏன்ப்பா ஆம்லெட் போடுறீங்க, ஒரு ஆஃப் பாயில் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், ரெண்டும் சேர்ந்து தானே அப்படின்னா, அதுக்குமே அவர் வந்து எதுவும் பேசுன மாதிரியே தெரியல. அரோரா அதுக்குள்ள பூந்து அது அவங்க வேற டாஸ்க் நடக்கும் போது அப்படி எல்லாம் பண்ண முடியும். ஆக்சுவலா அவங்க ஒன்னும் வேலையெல்லாம் பார்க்கவே கிடையாது, சும்மாதான் நின்று இருக்காங்க. எதுனாலும் பார்வதி போய் நோண்டிக்கிட்டே இருக்காங்க, டேபிள் ஒழுங்கா துடைக்கல, இது அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க இத்தனை நாள் என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் தெரியாது. திடீர்னு ஹலோ, கட் ஆயிடுச்சு. இல்ல அரோரா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா சாரி, திடீர்னு 10 வாரமா இல்லைங்க, அரோரா ஒண்ணுமே இது வரைக்கும் பேசாம அப்படியே நகர்த்திட்டே வந்தாங்க, அப்புறம் பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப வெறும் வாய் மட்டும் தான் அரோரா அப்படின்ற மாதிரி மாட்டாங்க. இல்ல எதுனாலும் கரெக்ட். சாம் ஒரே நிமிஷம் சாம், அரோரா வந்துட்டு ஸ்பேஸ்க்கு. அரோரா ஃபேன்ஸ் கம்மிங்க, அவங்க பேசி முடிச்சுட்டு. இல்ல நான் கேக்குறேன் ஜென்ரலா, அவங்க ஒன்னும் பேசுறாங்க. ஆனா அது வந்து எனக்கு என்னமோ இந்த வாரமும் போய் பார்வதியவே கார்னர் பண்ற மாதிரி இருக்கு. டேபிள் ஒழுங்கா துடைக்கல, ஸ்ப்ரே பண்ணி துடைக்கல, இவங்க ஒண்ணுமே கிச்சன்ல பண்ணுன மாதிரி நாங்க லைவ் பார்த்துட்டு தான் இருக்கோம், ஒன்னும் பண்ற மாதிரி எல்லாம் தெரியல.
ஆனா வந்து ஆனா வினோத் வந்து எய்தர் வந்து பார்வதியை சொல்றாரு, இல்ல கமருதீனை சொல்றாரு, இல்ல சாண்ட்ராட்ட ஓடி வர்றாரு, இல்ல அமித்கிட்ட ஓடி வர்றாரு. அவங்கள தாண்டி வேற யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறாரு. அதனாலதான் கேக்குறேன் நான். பயாஸ்டு தாங்க அது. ஆப்வியஸா தெரியுது. அவங்க மூலியமா பிரச்சனை விக்ரம் இவங்கெல்லாம் வந்து பின் பாயிண்ட் பண்ணி வீக்கெண்ட்ல அடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அடி விழும். பார்வதி இவங்கெல்லாம் இது ஏதோ வன்மத்துல சொல்லிட்டாங்க கூட இல்ல விக்ரம் அந்த ஒரு அளவுக்கு 4-5 டைம் பரஞ்சு கேப்டன்சி அட்டன் பண்ணி கூட அவரால ஜெயிக்க முடியல. ஒருவேளை கானா வினோத் கேப்டன் ஆனது அவருக்கு வந்து ஒரு பக்கம் எங்கேயோ ஜெலஸ் ஆயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி. இருக்கலாம். ஆனா விக்ரம் நேத்து அந்த பெருக்கிற இடம் பிரிச்சதுமே இப்ப விக்ரம் அண்ட் அரோரா அவங்களுக்கு தோன்ற வேலையை அவங்க செய்வாங்க அவ்வளவுதான். ஆனா அரோரா அது கூட செய்ய மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விக்ரமாவது ஏதோ நான் இதுதான் பண்ணணும் நினைப்பேன்னா நான் அதுதான் பண்ணுவேன். நீ யாரா வேணா இரு, நீ கேப்டனா கூட இரு, ஆனா நான் சொல்றதுதான் கேட்கணும். அதே மாதிரி நீ டீம் ஹெட்டா கூட இரு, நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கு விக்ரம்க்கு. அரோராக்கு இப்போ நேத்து இன்னைக்கு பார்க்கும்போது நேத்து அந்த ஒரு ஃப்ரிட்ஜ் மேட்டர் வந்து இது வரைக்கும் கிச்சன் டீம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன் கிச்சன் டீம் பண்ணணும், கிளீனிங் டீம் தானே பண்ணணும் அப்படின்ட்டு வெறும் வாய் மட்டும் தான் பேசிட்டு இருந்தாங்க. ஏமா மற்ற விஷயத்துல எல்லாம் ஃபாலோ பண்ணதை ஃபாலோ பண்ணணும். ஆனா நீ ஒரு வேலைக்குன்னு வரும்போது மட்டும் அங்க வந்து ஒரு மாற்று கருத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வர மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ். 2 வாரம் புகழ்ந்துட்டாங்க அப்படின்றது ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது அப்படின்றது தான். இந்த வாரம் விழுகும்ல, இந்த சீட்டிங் கண்டிப்பா பிடிப்பாங்க, பார்ப்போம். இது கண்டிப்பா வரும். இல்ல கேமரா ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ணிட்டே தான் இருந்தது. அவங்க ஒரு பாதி ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிராஸ் ஆகும் போதுல இருந்தே கேமரா நோட் பண்ணிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் கானா வினோத்தே போய் பார்த்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பார்த்து எழுதுறாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாரு. அப்புறம் பிக் பாஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணாரு. இது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காஜல்ல வந்து வாங்க சொன்னாரு. ஆனா அதுக்கு முன்னாடியுமே கேமரா வந்து அவங்க பண்றதை ஃபோக்கஸ் பண்ணிட்டே தான் இருந்தது. அந்த இடத்துல அவரு கேப்டனா மாறி நான் கேப்டன், இது ரூல்ஸ் பிரேக்கிங், இது எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கணும். அந்த இடத்துலயுமே ஒரு என்ன பண்ணிட்டாரு இவரு போயிட்டு என்ன இப்படி பண்றாங்கன்னா நானும் போய் டிஸ்டர்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. அதுக்கு ஆப்வியஸா கானா வினோத்துக்கும் கண்டிப்பா ஒரு கேஸ் வாங்கியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். அதே டைம் செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பிக் பாஸ் வந்து 3 பேர் தான் யாரு கிளாக்ல நிக்கிறீங்கன்னு கேட்டிருப்பாரு. ஆக்சுவலா கனி, பார்வதி, அவங்க யாரும் ஆதிரை 3 பேர் தான். ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 3 பேர் தான் இருப்பாங்க. செகண்ட் ரவுண்ட்ல அவங்களே ஸ்டார்ட் பண்ணி உள்ளுக்குள்ள வந்துருவாங்க. கமருதீன் இல்லவே இல்லைன்னா கமருதீன் உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. கேட்டா கனி என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் மாத்திக்கலாம், பிக் பாஸ் ஒன்னும் சொல்லல, பிக் பாஸ் ஒன்னும் சொல்லல அப்படிம்பாங்க. அது அப்புறம் ஏன் வந்து பிளாஸ்மா முன்னாடி நிக்க வச்சு யாரு 3 பேர் கிளாக்ல இருக்க போறீங்கன்னு பர்பஸா கேக்குறாங்கன்னு தெரியல. யாரு எப்ப வேணா ஸ்டாப் பண்ணிக்கலாம்னா ஏன் அந்த ரூல்ஸ கொண்டு வராங்க? ரொம்ப இதா இருந்தது. அதனாலதான். ஓகே சரி ஓகே. அடுத்து ஸ்ரீ பேசுங்க. ஸ்ரீ தேங்க்யூ. வெல்கம் அரோரா. ஹலோ ஸ்ரீ பேசுங்க. இன்னைக்கு மார்னிங் கான்வர்சேஷன் சாண்ட்ராவுக்கும் விக்ரம்க்கும் நடந்ததை வச்சு ஒரு சின்ன கருத்து. அவங்க வந்து என்ன நடந்தது நேத்து கனிக்கும் அவங்களுக்கும்ன்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பாங்க. பிளஸ் திவ்யாவோட என்ன ஒரு கிளாஷ்ன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்ப விக்ரம் வந்து திவ்யாவோட இப்பதான் கொஞ்சம் ஜெல் ஆயிருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க வந்து திவ்யா வந்து அன்னைக்கு தலைவலின்னு சொன்னது எல்லாமே போய் அவங்க வந்து டேப்லெட்டும் அன்னைக்கு போடலன்றத வந்து நல்லா சொல்லி ஏத்தி விட்ட மாதிரி இருந்தது. இது அவர் போய் நான் கண்டிப்பா அவங்க கிட்ட கேட்க போறேன், அட்ரஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இது கொஞ்சம் பார்க்க ரொம்ப அக்லியா இருந்தது. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரு நல்ல பாண்டிங்ல இருக்கும்போது 2 பேரும் டீமா தான் ஒரு கேம் பிளே பண்ணியிருக்காங்க. அத வந்து இப்படி ஒருத்தர்கிட்ட போட்டு கொடுத்து அவங்க கேம் பிளே வந்து மாத்தணும்னு நினைக்கிறது வந்து இட்ஸ் நாட் குட் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த கான்வர்சேஷன்ல இருந்து தோணுச்சு. இன்னைக்கு எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. அந்த டைமிங் வந்து ஆக்சுவலி அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. ஏன் ஈவன் இப்போ லைவ்ல கூட நம்ம வந்து கரெக்டா தானே பண்ணோம், மேபி வந்து ஈக்குவலைஸ் பண்றதுக்காக இப்படி பண்ணிட்டாங்களோ
அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே அந்த சாண்ட்ரா அவங்க டீமுக்குள்ளேயே ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. பிளஸ் இன்னைக்கு திவ்யா அண்ட் சாண்ட்ரா வந்து ஒரு கான்வர்சேஷன்ல ஒரு பாண்டிங்ல வந்து டாஸ்க் பண்ண மாதிரி இருந்தது. இது வந்து தொடருமான்னு கேட்டா தொடரும்னு தோணல. டாஸ்க் முடிஞ்ச அப்புறம் அந்த டக் ஆஃப் வாருக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் சாண்ட்ரா. அப்புறம் இன்னைக்கு வினோத் வந்து அந்த காஜல் அவங்க எழுதிட்டு இருக்கும்போது போய் கேட்கும் போது அவங்க கொடுக்கல. ஸோ அதனால அவர் வந்து ஒரு மாதிரி இதுவாகி கோவம் வந்து அவங்கள போய் இது பண்ண ஆரம்பிச்சோன்னே திவ்யா வந்து ஏன் அவரை தடுத்தாருன்னா இவர் போய் அங்க இது பண்ணாதான் அவங்க திருப்பி வந்து இவங்களை ஏதாவது நோண்டுறாங்கன்னு சொல்லிட்டு தான் போகாதீங்கன்னு ஒரு வாட்டியும் தடுத்துட்டே இருந்தாரு. ஏன்னா இவரால வந்து அந்த இடத்துல வந்து பேசாமையும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமையும் அவங்களால இருக்க முடியல. அதனாலதான் அவங்க தடுத்தாங்களே தவிர்த்து வேற எந்த ரீசனும் இருக்காதுன்னு என்னோட ஒப்பீனியன். பிளஸ் திவ்யா ஏன் வந்து கிளாக்ல இன்வால்வ் ஆகலைன்னா ஏதாவது பை சான்ஸ் மிஸ்டேக் வந்துருச்சு, எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு வந்துருச்சுன்னா கண்டிப்பா சாண்ட்ரா வந்து இதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா இதுல வின் பண்றவங்களுக்கு ஃபேமிலி ரவுண்ட்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படியாவது வின் பண்ணணும்ன்றது அவங்களோட எய்ம். ஸோ அதனால திரும்பி அந்த சண்டைக்கும் போக கூடாதுன்றதுக்காக தான் அவங்க சட்டிலா வெளியில உட்காந்துட்டா மாதிரி நான் பாக்குறேன். மற்றபடி அவ்வளவுதான். வேற அடுத்த ரவுண்ட்ல பேசுறேன் நான். திவ்யா சாண்ட்ரா கிட்டயே சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிரஜன்லாம் இருக்கும் போதே நம்ம தலைவலிலாம் இல்ல, கனி மட்டும் நிறைய ரொம்ப டிலே பண்ணாங்கல்ல ஜெயிலுக்கு போறதுக்கு, அந்த இது ஆமா ஆமா அவங்க சொல்லியிருக்காங்க. சொன்னதுதான், சொல்லாதது ஒண்ணும் கிடையாது. ஆமா பட் ஸ்டில் அந்த ஸ்டேஜ்ல அவங்க வந்து ஒரு பாண்டிங்ல இருக்கும் போது ரெண்டு பேருமே சேர்ந்து விளையாடின ஒரு கேம். அவங்க வந்து இவங்களுக்காக வந்து ஹோல்ட் பண்ணும்போது கூட இவங்க வந்து சாண்ட்ராவை நீங்க ஜெயிலுக்கு போங்க